எவ்வளோ நாள் ஆச்சு! இன்னைக்கு தான் வெளிய போகணும்னு நானே நெனச்சிட்டு நின்னுட்டுருக்கேன். அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வராரா பாருங்க. எவ்வளோ நாளா நானும் 10, 12 நாளா இந்த கேட்டுக்குள்ளவே அடைப்பட்டு கிடக்கிறேன். வெளியில கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்காவது என்ன வெளியில கூட்டிட்டு போயே ஆகணும் நீங்க. அப்படின்ற மாரியே நின்னுட்டு அவங்க அப்பாவ கூப்பிட்டுட்டே இருந்துச்சுங்க. நமக்கும் கஷ்டமா தாங்க இருக்கும். ஏன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளாரவே பெட்ஸை வீட்டுக்குள்ளாரவே வச்சுட்டே இருந்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸ்டாவே இருக்காது. வாக்கிங் போய் இப்படியெல்லாம் வாக்கிங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா தான் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஆனா என்ன பண்றது? உடம்பு சரியில்லாத சமயத்தில நம்ம கூட்டிட்டு போக முடியாது அவங்கள. போனோம்னா அவங்களுக்கும் ரொம்ப இதா இருக்கும். பனி வேற அதிகமா இருக்கு. அதனால அந்த 10, 12 நாள் பக்கம் அவங்க வந்து வாக்கிங் வந்து இப்ப எங்கேயும் வெளிய வரவே இல்லங்க. இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க இன்னைக்கு வெளியில வந்ததுக்கப்புறம், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருச்சு. எங்கேயுமே ஸ்லோவா நடக்கலங்க. மட 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 மடன்னு நடந்துட்டே தான் இருந்தாங்க. அதில வேற பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டாகுங்கள பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு. இந்த டாகுங்க அந்த டாகெல்லாம் எங்க கூட வரும். எப்பவுமே நடந்து வரும். பிங்கிய பார்த்தா எல்லாமே பயந்துட்டு போயிருவாங்க. இப்படிதாங்க போய் சண்டைக்கு கூப்பிடுவாங்க பிங்கி. அதனால அவங்கள பார்த்து அவங்கள ஒரு 2 மிரட்டு. "என்ன இவ்வளோ நாள் நான் வரலன்னு தைரியமா உட்காந்துருக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல்லாமே எங்கேயுமே இல்லங்க. மட மட மடன்னு நடந்துட்டு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கு. என்னவோ அடைஞ்சே இருந்து இப்ப வெளியில வந்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கிட்ட வந்தோம்னா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னா, வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராம நின்றுருக்காங்க. இன்னைக்கு பாருங்க வாக்கிங்.